சார் 2001 தேர்தல்ல இருக்கிற ஜாதி கட்சிகளா சேர்த்துக்கிட்டாரு. ஆனா தோத்து போயிட்டாருல்ல. அப்படியே அதே மாதிரி இதுவும் எடுத்துக்கலாம்ல. அப்போ இதுவும் ஒரு ஜாதி கட்சி மாதிரி தானே போகுது. அப்போ வந்து ஜெயலலிதா மெகா கூட்டணி அமைச்சு 167 இடங்களில் தான் சார் போட்டி போட்டாங்க. திமுக 165 இடங்களில் போட்டி போட்டுது. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு நல்ல கூட்டணி, எல்லாரையும் சேர்த்தாங்க. பாமக, காங்கிரஸ், தமாக எல்லாரையும் சேர்த்து நல்ல கூட்டணி அமைச்சாங்க. ஆனா அவங்க மேல திமுக வந்து ஜாதி கூட்டணி அமைச்சாங்க. ஆமா சார். ஆனா அவங்க மேல ஒரு இது இருந்தது, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. அதெல்லாம் மீறிதான் வின் பண்ணாங்க சார். தமிழ்நாட்டில் வந்து இந்த ஊழல்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நேற்று பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ தூரம் பேசுறாரு. அதெல்லாம் இங்கே ஓட்டு போடும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லாட்டி ஜெயலலிதா வின் பண்ணிருப்பாங்களா? பிரச்சனை அது இல்லை. எலெக்ஷன் போது நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, உங்கள் ஆதரவு ஓட்டுகளை எப்படி ஓட்டாக மாற்றுறீங்க, ஆட்களை எப்படி ஓட்டாக மாற்றுறீங்க, எப்படி கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 நாளில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுதான் சார் வெற்றியை தீர்மானிக்கும். எலெக்ஷனுக்கு வாக்குப்பதிவுக்கு 15 நாட்கள் முன்ன என்ன இது இருக்கு அதுதான் இப்பெல்லாம் எடுக்கிறது. 2 நாட்கள் தான். சில பேர் 15 நாட்கள் அந்த பிரச்சாரம். 2 நாட்கள் தான் சார். அந்த 2 நாட்கள்ல உங்க மிஷினரி கீழே என்ன வேலை செய்யுது? அப்பனா இப்ப இருக்க ஒரு எவ்வளவு கொடுக்குறீங்க, எத்தனை பேரை கூட்டு வந்து உங்களுக்கு ஆதரவு ஓட்டு போட வைக்கிறீங்க? அதான் பாயிண்ட்.